Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் கிட்டவாயிட்டு அப்போ போடுறதுக்கு எல்லாரும் ரெடியாகிப்பீங்க. எப்படி ரெடியா இல்லையான்னு கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆகிறது இண்டோ பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு சன்பாத்துக்காக வைக்கணும். ஒரு கிழமையில ஒரு நாளைக்கு மாதிரி சன்பாத்துக்கு வச்சிருவேன். சில டைம் வந்துட்டு இந்த நிறைய மழை இருட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ அந்த டைம்களில் வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி வச்சு படுறது தான். இடையில வந்துட்டு உள்ளுக்கு காஞ்ச மாதிரி இருந்தால் மட்டும் தண்ணி கொஞ்சமாக அப்படி ஊற்றி விட்டுருவேன். மற்ற டைமுக்கு வந்துட்டு வெளியில் வச்சு தான் அந்த மாதிரி ஊற்றுறேன். மழை இருந்தாலும் சரி வெயில் இருந்தாலும் சரி தூசிக்கு வந்துட்டு எங்களோட ஏரியாலெல்லாம் பஞ்சமே இல்லை. எப்படி சரி டீப் கிளீன் ஒவ்வொரு ஏரியாவா பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வீடு வந்துட்டு கொஞ்சமாவது பார்க்கறதுக்கு நீட் ஆயிக்கும். அது வந்து அந்த தூசி வந்துட்டு இந்த பிளான்ட்ஸையும் கூட விடாது. இலையிலலாம் வந்துட்டு அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலைக்குது. அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டே குட்டி ஒரு ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துருவோம். நூறு எடுகேஷன்ட ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு திருப்ப திருப்ப சொல்லிட்டிருக்கிறேன். காசுக்காக அந்த மாதிரி தப்பா நினைக்க வேணாம். முக்கியமா நான் இவங்களோட ப்ரொமோஷன் செய்யறது வந்துட்டு இது ஒரு நம்பிக்கையான பிளாட்ஃபார்ம் அதோண்டு. அது இல்லாம வந்துட்டு உங்களோட ஸ்கில்ல உங்களுக்கு வீட்ல இருந்துட்டே டெவலப் பண்ணிடலாம் இவங்களோட இன்ஸ்டிடியூட் மூலமா. ஏன்னா எல்லா கோர்சஸும் மாதிரி ஆன்லைன்ல செய்றாங்க. அப்ப வீட்ல இருந்துட்டே உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கலும் வைக்கும். நிறைய பேர் என்னட்ட கேட்கறது வந்துட்டு வீட்ல இருந்துட்டே என்ன சரி பிசினஸ் செய்யறதுக்கு ஐடியா தாங்க சிஸ்டர் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்கறது உங்களுக்கு என்ன ஏலும், உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கில்ல நீங்க வளர்க்குறதோட, அந்த ஸ்கில் வந்துட்டு இந்த காலத்துக்கு பொருத்தமைக்கணும் இல்லையா? இப்ப இந்த கேக் பேக்கிங் அப்படின்றது வந்துட்டு இப்ப ட்ரெண்டிங்கா போற ஒரு விஷயம். அப்ப வீட்ல இருந்துட்டே நீங்க இந்த கேக் பேக்கிங் கோர்சஸ் இதெல்லாம் படிச்சுட்டு, நீங்க ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நீங்களே கிரியேட்டிவா யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பேத்துட்டேகளும் பேசிக்க வந்துட்டு இங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா. அப்ப இவங்களோட கேக் பேக்கிங் கிளாஸ் இந்த மந்த் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தந்திக்கிறேன். ஸ்க்ரீன்ல அவங்களோட நம்பர் தந்திக்கிறேன். கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுண்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல வந்துட்டு ஜாயின் ஆகிக்கலும். இவங்களோட கோர்சஸ்க்கு வந்து நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி, மேலதிக விவரங்களுக்கு இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொடக்கிற வேலை தான் செஞ்சுட்டிருக்கிறேன். ஒண்ணுமில்ல, இது கொஞ்சம் புடவைக்கு தண்ணிய நல்லா நனைச்சு புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே தொடக்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, அந்த சொக்ஸ் இருக்குது இல்லையா, பழைய சொக்ஸ் எல்லாம் மிதிச்சு அப்படின்னு சொன்னா கையில போட்டுட்டு ஈஸியாவே உங்களுக்கு கிளீன் பண்ணிடலும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு இது கம்ஃபர்டபுள் ஆகிக்குது இந்த துணியால் அப்படி தொடக்கிறது. அப்ப அதை தான் தொடச்சிட்டிருக்கிறேன். போன விளாக்ல வந்துட்டு எந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணலை இல்லையா, அதை சுற்றி இந்த முறை ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடை தான் செஞ்சுட்டிருக்கிறேன். இந்த அடை வந்துட்டு எப்படி சொன்னாலும் இந்த 90s கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக் இருக்குது இல்லையா. குட்டி ஸ்டோரியோட உங்கள்கிட்ட செல்லணும். இந்த ரெசிபி சொல்லிட்டு சொல்லிடுறேன் மறுவா. எல்லாரும் பேசுவாங்க, இவளுக்கு சும்மா வளவலன்னு கதைக்கிற ஒழிச்சு ரெசிபியை செல்றாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக சீனி போட்டு நல்ல ஒரு கலர் வாரத்துக்கு, இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இல்லையா, இந்த கலர் வாரத்துக்கு சின்ன நெருப்பு வச்சு கருக்கிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக அப்படியே ஆற வச்சிடணும். இந்த அளவுகள் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தந்திக்கிறேன். அதை அப்படியே பார்த்து செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அடை வந்துட்டு வீட்டிலே செஞ்சுக்கலும். இப்போ தேவையான அளவு சீனி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டை சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அளவுகளுக்கு போதுமைக்கும். எனக்கு முட்டையே விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு பட்டர் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றுவேன் கொஞ்சம் கடைசியில் மாதிரி. அது வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினீங்க அப்படின்னா சரி. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் முட்டை போடாதவங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த அடை செய்கிறதுக்கு தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னால் பவுடர் மில்கை கரைச்சிட்டு எடுக்கலும், அப்படி இல்லாட்டி பசும்பால் இருக்குது இல்லையா, காய் சாறினது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2 நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா மணமாய்க்கும். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறாண்டா ஓவராக பீட் பண்ணிட்டீங்கிற அந்த மாதிரி இல்லை, ஒரு விஸ்க் வச்சு அப்படி இல்லாட்டி ஒரு இந்த ஃபோக் கரண்டி வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அந்த சீனி நல்லா கரைகிறதுக்கு. பொதுவாக கடைகள் எல்லாம் வந்துட்டு மைதா யூஸ் பண்ணி தான் அடை செய்வாங்க. நான் இன்றைக்கி ஆட்டா மாவில் தான் செய்கிறேன். உங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆட்டா மைதா 2ம் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. பேக்கிங் பவுடர் சேர்க்க தேவையில்ல. என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, இந்த அடை செய்ற அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இத கொஞ்சம் நேரம் அப்படியே புளிக்க வச்சிரணும். அப்ப அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி போற மாரி இருக்கும். ஆனா, பெர்ஃபெக்ட்டா செஞ்செடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கொஞ்சம் தாங்கி தான் ஆகணும் இல்லையா? இப்ப நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா? இது வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்களோட அடை வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வரும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏற்கனவே கருக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த சீனி பாகு, அத வந்துட்டு கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடயே சேர்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னா, அது ஆறக்கெல்லாம் லைட்டா கட்டியாகிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா மிச்சம் தேவையில்ல. சுடு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதையும் இந்த மால போட்டு நல்லா கலந்துட்டு, இப்ப இத மூடி 4 மணித்தியாலம் நல்லா புளிக்க வச்சிரணும். குறைஞ்சதே 4 மணித்தியாலம் தான. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு 5, 6 மணித்தியாலம் அந்த மாரி கூட வைக்கலாம். ஆனா 4 வச்சீங்கன்னு சொன்னா தாராளமா போதுமாய்க்கும். அப்படியே புளிக்க வச்சுருவேன். அதுக்கு பிறகு அதுக்கிடையில உங்களுக்கு என்ன சரி வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா செஞ்சுக்கலும். இந்த அடை வந்துட்டு உங்களுக்கு அவன்ல மட்டும் இல்ல, அடுப்புலயும் கூட பெர்ஃபெக்ட்டா அதே மாரி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுப்புல பேக் பண்றது. எப்படின்னு சொன்னா, அடிகனத்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு லேயர் உப்பு அப்படி இல்லாட்டி மணல் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் சேர்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பாத்திரம் வந்துட்டு வீணாகாது அது சுட்டிதான். போட்டுட்டு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சு, அதுக்கு மேல நீங்க அந்த அடை ஊத்தினீங்க இல்லையா? அந்த தட்டு, அத ஒரு ட்ரேல அந்த மாரி குட்டி பிளேட்ல அந்த மாரி வச்சு, மூடி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். அளவான நெருப்புல வச்சுக்கணும். மிச்சம் குறைக்கவும் படாது, கூட்டவும் படாது நெருப்ப. மீடியம் ஃப்ளேம்ல 20லேருந்து 30 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கலர் பார்த்து உங்களுக்கு இறக்கி கேளும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மேல வருது அப்படின்னு சொன்னா, ஒரு குச்சி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கிளீனா வரணும். அப்ப வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இறக்கிறேல. அவன்ல வந்துட்டு 180 பாகை செல்சியஸ்ல வந்துட்டு அவன ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடு ரேக்ல போட்டு, அதுவும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஏன் அவன்லலாம் அந்த மாரி பேக் ஆயிரும். ஒரு அவன் பொறுத்து சூட்டளவு, நேரளவு வித்தியாசப்படையில. அப்ப மேலால நல்லா பொங்கி ஒரு நல்ல கலர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பாக்கையிலும் ஒரு குச்சி வச்சு. அப்ப அது கிளீனா வெளிய வருது அப்படின்னு சொன்னா இறக்கிறீலும். அப்படிதான் நீங்க கேக் செய்றீங்க, என்ன பேக் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும், அவனுளுக்கு வச்சே நீங்க அந்த டைம் வரக்கெல்லாம் போட்டு பாருங்க அந்த ஒரு குச்ச. அது வந்துட்டு கிளீனா வெளிய வருது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எடுத்துறேலும். இல்ல ஒட்டுதுன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கலும். எப்பவுமே நீங்க அப்படிதான் செய்யணும் கேக் ஐட்டம் செய்றீங்க அப்படின்னு சொன்னாலும். கடைகள்ல எல்லாம் இந்த அடை செய்றதுக்கு வந்துட்டு குட்டி பீரிஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த குட்டி பிளேட் யூஸ் பண்ணுவாங்க. என்னிட்ட அந்த அளவு சின்ன சைஸ் ஈக்கல. கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருந்துச்சு. சரி பரவாயில்லன்ட்டு அதே எடுத்துட்டேன். அதுல கொஞ்சம் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 வாசிக்கு ஊத்தினோம் அப்படின்னு சொன்னா, அது பொங்கி வரக்கெல்லாம் சரியா வரும். கட்டாயமா இந்த அடை மாக்கலவ 4 மணித்தியாலம் பொங்கினதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்படி இல்லாட்டி பட்டர், மார்கரின் இது சரி உருக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடை ஊத்தி பேக் பண்ணணும். இப்ப இந்த அடை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நல்ல ஒரு 15 நிமிஷத்துல இந்த அடை வந்துட்டு பேக் ஆயிட்டு. அப்ப இப்படி பார்த்தா ஈஸியா கலட்டிறலும். சுட சுட கலட்டாம கொஞ்சம் ஆறினதுக்கு பிறகு கழட்டினீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியாவே கலண்டு வந்துரும். இந்த அடை வந்துட்டு நல்லா பெர்ஃபெக்ட்டா அப்படி ஆட்டாமா அப்படின்னு சொல்லலாம். நல்ல அந்த டெக்ஸ்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. தெஹி வேலையில வந்துட்டு த ப்ரௌனீஸ் கிச்சன்லேருந்து எங்களுக்கு ஒரு ப்ரௌனி பார்சல் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் ஏன்னு சொன்னா ஒரு நல்ல டேஸ்டியான ப்ரௌனிய டேஸ்ட் பண்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு. ஏன்டா அவங்க தானே அத ஏற்படுத்தி தந்தாங்க இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் வந்துட்டு தேங்க் பண்றேன். உண்மையிலே அவங்களோட பேக்கிங் பத்தி சொல்லியே ஆகணும். அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்கு வந்துட்டு பீஸஸ் அந்த ப்ரௌனி வந்துட்டு பீஸ் பண்ணி போட்டிருந்தா கூட ஒன்றோட ஒண்ணு ஒட்டாம, அப்படி ஒண்ணும் ஆயிராம அழகா அத தனியா தனியா அப்படி பேக் பண்ணி அவ்ளோ நீட்டா அழகா அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பார்சலோட வந்துட்டு ஒரு குட்டியா கிரீட்டிங் கார்ட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அவங்க கைப்பட எழுதினது. அதெல்லாம் அவ்ளோ கியூட்டா இருந்துச்சு. உண்மையிலே இவங்கட ப்ரௌனி வந்துட்டு பார்சல் கிடைச்சோனே நான் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அப்ப அடுத்த நாள் டீயோட காலையில அப்படியே குடிப்போம். சீனி போடாம டீ ஊத்திட்டு, அப்படியே குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் வந்துட்டு இத சும்மா அனுப்பினதுக்காக சொல்றேன். அந்த மாரி நீங்க நினைக்கவே வேணாம். அப்படியே கடிச்சு சாப்பிடக்கெல்லாம் அந்த டெக்ஸ்சர் எனக்கு விளங்குச்சு. ஏன்னு சொன்னா பெர்ஃபெக்ட்டா குவாலிட்டியான நல்ல அந்த மெட்டீரியல், மெட்டீரியல் இருக்குது இல்லையா? அந்த சாமானெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா தான் இவ்ளோ டேஸ்டியான ஒரு ப்ரௌனி உண்மையிலே செய்யலும். அப்ப பிசினஸுக்கு அப்படின்னு இல்லாம வந்துட்டு, அப்படி பெர்ஃபெக்ட்டா இவங்க செய்றதுனால தான் மாஷா அல்லாஹ்ண்டு இவங்கட அந்த பேரும் கூட நல்லா இருக்குது. நான் விசாரிச்ச மட்லயும். அப்ப உங்களுக்கு தேவையான ப்ரௌனீஸ் வந்துட்டு இவங்கள்ட்டேருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கையிலும், நான் ஸ்க்ரீன்ல தர கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு தேவையானத உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்கால எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்துட்டு கொரியர் மூலம் அனுப்புறதுக்கு ரெடியாகிக்கிறாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப நல்லா டேஸ்டியான ப்ரௌனியோட டீ எல்லாம் குடிச்சிட்டு, அன்றைக்கு வந்துட்டு எனக்கு லஞ்ச் செய்ய தேவையில்ல. ஏன்னு சொன்னா, திங்கள், செவ்வாய் 2 லீவ் நாள் வந்துச்சு இல்லையா? அதுல ஒரு நாள் ஷூட் பண்ணினது தான். அப்ப ஹஸ்பண்ட் லஞ்ச் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவாங்க. காலை உணவு செஞ்சா மட்டும் போதும். அப்ப காலையில அன்றைக்கு ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி செஞ்சு குடுத்தீனேன். புள்ளைகளுக்கு கொஞ்சம் இந்த பேன் கேக் செஞ்சு குடுப்போம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா, என் புள்ளைகள் வந்துட்டு பேன் கேக் விருப்பமா சாப்பிடுவாங்க. அப்ப ஆட்டா மாவால மெதுவா செஞ்சு குடுத்துருவேன். அப்ப அவங்களுக்கு விளங்காது. நல்லா விருப்பமா சாப்பிட்டுருவாங்க. ஏற்கனவே பேன் கேக் ரெசிபீஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு முட்டை போடாம செய்றது. அப்ப இந்த ரெசிபிய சும்மா மேலோட்டமா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு ஆட்டா மாவு எடுத்துக்கோங்க. அளவுகள் ஸ்க்ரீன்ல தாரேன். ஆட்டா மாவுக்கு வந்துட்டு கொஞ்சமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் அப்படி இல்லாட்டி பட்டர், மார்கரின உருக்கிட்டு சேர்த்துக்கணும்.
சேர்த்து வந்துட்டு பால்லே இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேங்காய் பால், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி வந்துட்டு பவுடர் பால கரைச்சி அந்த மாரி உங்களுக்கு விரும்பினது யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டா மாவு விருப்பம் இல்லாட்டி தாராளமா மைதாவால செஞ்சுக்கலாம். சீனி வந்துட்டு உங்களுக்கு விரும்பின அளவு சேர்த்துக்கலும். நான் கடைசில சர்வ் பண்ணக்கெல்லாம் எப்பவுமே இந்த பானி ஊத்தி தான் சர்வ் பண்ணுவேன். அப்ப இனிப்பு டேஸ்ட் கூடுதலாயிக்கும் இல்லையா? இதுக்கும் கூடுதலா ஆட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அவசரம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்குவேன். உங்களோட டேஸ்ட்ட பொறுத்து உங்களுக்கு சேர்த்துக்கலும். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கக்கல இந்த கன்சிஸ்டன்சி இப்ப நான் காட்டுற மாரி கொஞ்சம் இறுக்கமா தான் நிக்கணும். அப்பதான் பான் கேக் வந்துட்டு நல்லா வரும். அப்படியே இத மூடி 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பேக்கிங் சோடாட காரம் எல்லாம் வந்துட்டு இல்லாம போயிட்டு நல்லாயிக்கும். அப்ப அதுக்கு கொஞ்சம் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வழமையா நாங்க பான் கேக் செய்ற மாரி தான். கட்டாயம் நீங்க இதுல முட்டையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு முட்டை இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதுமாய்க்கும். நல்லாவே கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கவலையே பட தேவையில்ல. நான் என்ன செய்வேன், மாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த பேன் கேக் தான் ஃபுல்லாளுக்கு செஞ்சு குடுப்பேன். நல்லா விருப்பமா சாப்பிடுவாங்க. இன்றைக்கு வந்துட்டு கொஞ்சம் கனியெல்லாம் அப்படியே அரைப்பழமா இருந்துச்சு. அப்ப மேலால கட் பண்ணி போட்டு குடுப்பேன் அப்படின்னு சொல்லி, மாவுக்கு வாழைப்பழம் சேர்க்கல. அப்ப இந்த பேன் கேக் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு மேலால அந்த பபிள்ஸ் மாரி வரும் இல்லையா? ஓட்ட ஓட்டையா, அது வந்துட்டு கட்டாயமா வரணும். அது வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த பக்கத்துக்கு பெரட்டி போட்டு, நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரக்கெல்லாம் எடுத்துறலும். அப்ப காலையில ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் சப்பாத்தி செஞ்சு குடுத்தேன். அப்படியே எங்களுக்கும் பேன் கேக்கே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கலாம் வந்துட்டு பேன் கேக்கே சாப்பிட்டோம். ஒரு என்ன சொல்ல, ஒரு கிரேவிங் மாரி இருந்துச்சு. சாப்பிட்டா நல்லமே அப்படின்ற மாரி. அப்ப சரின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. அடடா! நான் அந்த அட ஸ்டோரிய மறந்துட்டேனே! சரி சொல்றேன். அதுக்கு முந்தி குட்டி விளம்பர இடைவேளை. விருப்பம் இல்லாட்டி தாராளமா ஸ்கிப் பண்ணிறேலும். எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல், கோதி பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணேலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்லேருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். கடைகள்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இபாகமோ மல்டி ஸ்டோர், நம்மட கஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹேர் ஆயில்ட டெலிவரி ஃப்ரீ அப்படின்ற ஆஃபர் வந்துட்டு இன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்றையிலேருந்து இந்த மந்த் கடைசி வரைக்கும் போய்த்துட்டிருக்கும். தேவையான ஆயில உங்களோட வீட்டு வாசலுக்கே டெலிவரி ஃப்ரீயோட ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த கான்டாக்ட் நம்பர்ல ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிருங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டோரி டைமுக்கு வந்துருவோம் இல்லையா? மொக்க ஸ்டோரி தான். சும்மா பெரிய ஸ்டோரி எல்லாம் இல்ல. என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஸ்கூல் எல்லாம் போவோம் இல்லையா? உமாவெல்லாம் நெறைய அந்த சாப்பாடெல்லாம் போட்டு தருவாங்க. நெறையவே போட்டு தருவாங்க. ஏன்னா, அந்த டைம் வந்துட்டு நல்லா சாப்பிடுவோம். எல்லாரும் சேர்ந்து வேற சாப்பிடுவோமா, எவ்வளோ தந்தாலும் சாப்பிடுவோம் அந்த மாரி. அப்ப நல்லா சாப்பிட்டு, இந்த இன்டர்வல் எல்லாம் மீக்கும் இல்லையா? இன்டர்வலுக்கு பொறவு வந்துட்டு நல்லா படிச்சு, படிச்சு அப்படியே பசி வந்துரும். அப்ப அந்த பசிக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஸ்கூலுக்கு அங்கால ஒரு கடை இக்குது. அப்ப அதுல போயிட்டு அடை தான் வாங்குவோம். அந்த டைம் வந்துட்டு ஒரு அடை ரூ. 5 அந்த மாரி நெனைக்கிறேன். அப்ப அந்த ரூ. 5க்கு வந்துட்டு அப்படி எல்லாரும் காசு சேர்த்துட்டு போயிட்டு, அந்த அங்கிளோடையும் கொஞ்சம் அப்படியே சண்டை பிடிச்சு, எப்படி சரி ஒரு அடை வந்துட்டு எக்ஸ்ட்ராவா அப்படியே வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறேன். எனக்கு உண்மையிலேயே அடை சேக்கல. அந்த மெமரி வந்துட்டு நினைவு வந்துச்சு. அத தான் உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். வேற பெரிய ஸ்டோரி எல்லாம் ஒன்றும் இல்ல. அன்றைக்கு வந்துட்டு தோட்டத்துல இந்த கிழிஞ்ச பேக் எல்லாம் விக்குது இல்லையா? க்ரோ பேக் சிலது வந்துட்டு தெறிச்சு, கிழிஞ்சு அந்த மாரி இருந்துச்சு. அப்ப அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேக்ஸ் மாத்துறது, அதுக்கப்புறம் புதிய கண்டு நாட்டுறது அந்த மாரி வேலைகள் கொஞ்சம் நிக்குது. அத தான் நான் அப்படியே பார்த்து செஞ்சுட்டிருக்கிறேன். எங்கட தோட்டத்துல வந்துட்டு இந்த குட்டி குளவி மாரி இக்குது. அதுக்கு என்ன பேருன்னு தெரியா. குட்டி குளவி. அது வந்து இந்த க்ரோ பேக் உள்ளுக்கெல்லாம் வந்துட்டு கூடு கட்டிக்கும். ஆனா ஒண்ணும் செய்யாது. பிளான்ட்ட எதுவுமே பாதிக்கிறல்ல. ஆனா இந்த பேக் மாத்தக்கெல்லாம் அப்படியே பறந்து பறந்து ஈக்குமா, அதோட ஊட்ட உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா வேற வழியும் இல்ல. இப்படி சரி எடுத்து தான் ஆகணும். சில டைம் வந்து கைய குத்தி விட்டுரும். அப்ப முந்தி முந்தியெல்லாம் ஃபர்ஸ்ட்டா இந்த கார்டனிங் செய்யக்கெல்லாம் எனக்கு அந்த குளவி பத்தி தெரியாதா? நாங்க உண்மையிலே குளவி அப்படின்னு சொல்ல மாட்டோங்க. கொளவி அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் கொளவின்னு சொல்றேன். எனக்கு கஷ்டமாயிக்குது குளவின்னு சொல்றதுக்கு. அப்ப தெரியாத டைம்ல வந்துட்டு கைய அப்படியே குத்தி விட்டுட்டு, "கொட்டி விட்ற" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நானும் அப்படியே சின்ன என்ன சரி பூச்சி தானே அப்படின்னு சும்மா இருந்தேன். ஆனா வர வரவே அப்படியே அந்தி ஆகல கை அப்படியே ஃபுல்லா நல்லா வீங்கிட்டு டபுள் சைஸா வீங்கி வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆச்சி கொண்டு வருவாங்க எங்க வூட்டுக்கு. அப்ப அவங்க தான் சொல்லி தந்தாங்க. "இப்படி என்ன சரி குளவி கொட்டுருச்சு" அப்படின்னு சொன்னா, இந்த தேசிக்கா பாதி இருக்குது இல்லையா? அதோட எடுத்து நல்லா அந்த இடத்துல வந்துட்டு உறைஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்தாங்க. அப்ப அதுலேருந்து வந்துட்டு பயமில்ல. இன்னொரு நாளும் அப்படி என்னைய கடிச்சிட்டு, அப்படியே கொட்டி விட்டுருச்சு.
அதுக்கப்புறம் உடனே அந்த தேசிக்கா பாதி அந்த ஆச்சி சொன்ன மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே நோயிச்சு கொஞ்சமாக, ஆனால் வீங்கல் அந்த மாதிரி. அதுலேருந்து பயமில்ல, கடிக்க வரையா கடிச்சிட்டு போ அந்த மாதிரி நானும் என் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ உங்களுக்கும் அது ஒரு டிப் ஆயிக்கும் இல்லையா, இந்த குளவியெல்லாம் கொட்டிச்சு அப்படின்னு சொன்னால் பெருசாக இல்லை, இந்த லைட்டாக கொட்டிச்சு அப்படின்னு சொன்னால் தேசிக்கா பாதி ஒன்றை வந்துட்டு உடனே அந்த இடத்துல வந்துட்டு உறைஞ்சி விட்டு பாருங்க, இன்ஷால்லா வீங்காது. கார்டன் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, எப்படி சரி ஒரு கிழமையில ஒருக்கவாவது இந்த புல்லெல்லாம் வரும் இல்லையா? அது குட்டியாயிக்கக்கெல்லாம் புடுங்கி வீசிறணும். எனக்கு கொஞ்ச நாளா புடுங்க கிடைக்கல. ஏன்னு சொன்னா கொஞ்சம் பிஸியா இருந்ததால, இந்த ஸ்பைசஸ் செய்றது அதுல பிஸியா இருந்ததால, கொஞ்சம் புடுங்க கிடைக்கல. ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற டைம்ல ஒரு ஏரியாவா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து புடுங்கிருவாங்க. அப்ப அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுருவோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டிருக்கிறேன். ஏன்னா தென்னை மரமும் 2 இருக்கிறதால, இந்த நாளும் அதுல ஓலை அப்படி காஞ்சு விழுறது. அப்புறம் இந்த கொடி ஐட்டம் எல்லாம் விக்குது இல்லையா? இந்த பெசங்க கொடி அதெல்லாம் வந்துட்டு மேலே ஏறிரும். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். எனக்கு கொஞ்ச நாளா எடுக்க கிடைக்கல. அது தென்னை மரம் ஃபுல்லா அந்த மாரி ஆக்கிரமிச்சுட்டிருக்குது. இப்ப அதெல்லாம் கட் பண்ணி தான் விடணும். அப்ப ஏழுமானத கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சு கார்டன ஃபுல்லா கூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கண்டெல்லாம் நாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சேன். நான் ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? நான் வந்துட்டு எப்பவுமே அடுத்தவங்கள கண்டு எதுவுமே எனக்கு அப்படி இல்லையே, இப்படி இல்லையே அப்படின்னு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு, உண்மையிலே வந்துட்டு எல்லார வாழ்க்கையும் இறைவன் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மாரி தந்தில்ல இல்லையா? ஆனா நிச்சயமா எல்லாருக்கும் தந்த வாழ்க்கையிலயும் இறைவனுக்கு நன்றி செலுத்துற மாரி நெறைய விஷயங்கள் எங்களுக்கு தந்திருப்பான். நாங்க தான் அதுகள கண்டுபிடிச்சு அதுகளுக்கு நன்றி சொல்ல பழகணும். பழகினோம் அப்படின்னு சொன்னா தான் இல்லாதத கூட எங்களுக்கு வந்துட்டு எடுத்து கேளும். இது வந்துட்டு இறைவனோட ஆன்மீகமா கனெக்ட் ஆகுறது மட்டுமில்ல, விஞ்ஞானத்தோட கூட நிறையவே கனெக்ட் ஆகுது இல்லையா? அதுக்காக வேண்டி எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த பத்தி ஆசைப்படப்படாது. அப்படியெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கப்படாது. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரவே இல்ல. கட்டாயமா ஆசை வரணும். ஏன்டா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை தான் இறைவன் தந்திக்கிறான் இல்லையா? அந்த வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கைய அனுபவிக்கணும். அங்க போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி உடுக்கணும். அந்த மாரி நிறைய ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் கட்டாயம் நிறைவேத்திக்க தான் வேணும். ஆனா ஃபர்ஸ்ட்டா ஈக்கிறதுக்கு வந்துட்டு நன்றி சொல்ல பழகணும் இல்லையா? நன்றி சொல்ல பழகினோம் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள கூட நாங்க ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சிய செய்றோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இறைவன் இயற்கை மூலமா எங்களுக்கு வந்துட்டு கட்டாயமா கொண்டு சேர்ப்பான். நான் நிறைய அனுபவங்கள்ல அத பார்த்திக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு என்னவோ தெரியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கவே வேணும் அப்படின்னு நினைச்சுச்சு. ஏன்டா எப்பவுமே நெகட்டிவா என்ன நாங்க திங்க் பண்ணுவோம். எப்பவுமே இல்லாதத பத்தி என்ன யோசிப்போம் ஃபர்ஸ்ட்டா. எங்களுக்கு அது இல்லையே, அவங்களுக்கு அதெல்லாம் மீக்குதே, எங்களுக்கு இப்படி தரலையே, நாங்க இப்படியே இருக்கிறோமே, அந்த மாரி யோசிக்கிறது இல்லாம, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்துட்டு இப்படி இருக்குது. ஆரோக்கியமான 2 கைய தந்திக்கிறான். அழகா நடக்கிறோம். மழைக்கு நனையாம ஒரு ஊடிக்குது. அப்படியே ஃபர்ஸ்ட்டா ஈக்கிறத அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்ல பழகினோம் அப்படின்னு சொன்னா, இல்லாதது நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். கட்டாயம் நீங்க அதுக்கான முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சுட்டே பாசிட்டிவா யோசிச்சுட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எல்லாம் ஹைராக்கி வைப்பான். ஏன்டா நெறைய பேர் என்னிட்ட வந்துட்டு அந்த மாரி கதைக்கிறத நான் கேட்டிக்கிறேன். யாருக்காவது என்னதுக்கு நான் சொல்றேன். நானே ஒரு காலம் அந்த மாரி தான். ஏன் இப்படியெல்லாம் எனக்கு மட்டும் நடக்குது? அந்த மாரியெல்லாம் நெனச்ச நாட்கள் இருக்குது. இப்ப நெனச்சா எனக்கு வந்துட்டு வெட்கமாயிக்கும். இப்படியெல்லாம் மடத்தனமா இருந்திக்கிறேனே அந்த மாரி. ஓவரா பெரிய அனுபவசாலி மாரி கதைக்கிறேன், பெரிய அறிவாளி மாரி கதைக்கிறேன், அந்த மாரி நினைக்க வேணாம். ஏன்னா ஒரு காலம் நான் யோசிச்சுக்கிறேன். ஐயோ! எனக்கு இப்ப விளங்கினது இன்னும் கொஞ்சம் முந்தி விளங்கிருந்துச்சே, அந்த மாரி நினைச்சுக்கிறேன். அவசுட்டி தான் கட்டாயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னு சொன்னா, எங்கட சூழலோ, எங்களுக்கு ஈக்கிற விஷயங்களோ, எங்களுக்கு நெகட்டிவாவோ, பாசிட்டிவாவோ அமைறது வந்துட்டு நாங்க நினைக்கிறத வச்சு தான். எங்கட மனசு எப்படி இருக்குதோ, அத மாரி தான் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாரி நாங்க பாசிட்டிவாவே நினைச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு சுயநலம் இருக்குது. சுயநலமா தான் சொல்றேன். பாசிட்டிவாவே நினைச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, எங்கட சூழல், எங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள், எங்கள சுத்தி உள்ள விஷயங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா பாசிட்டிவா தான் அமையும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஓவரா எமோஷனல் ஆயி கதைச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சரி அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆ இந்த பாத்தி வந்துட்டு நான் ஒரு வீடியோல உங்களுக்கு காட்டினேன் இல்லையா? பீட்ரூட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ரூட் வந்துட்டு அந்த அளவு சக்சஸா எனக்கு வரல. இலை வந்துச்சு, கீரைக்கு யூஸ் பண்ணினோம். ஆனா கிழங்கெல்லாம் வரல. அப்ப ஃபுல்லா அத அப்படியே கிளீன் பண்ணி விட்டுட்டு, இப்ப வந்துட்டு கொஞ்சம் இது நாட்டுவோம்னு நெனச்சேன். ராபு. ராபுக்கு வந்துட்டு ரடிஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த ரடிஷ் கொஞ்சம் அப்படியே தூவி விடுவோம் அப்படின்னு நெனச்சேன். ரடிஷ் வந்துட்டு எப்பவுமே இந்த பீட்ரூட்ட விட நல்லா வரும். ஏன்னா ஏற்கனவே நான் அறுவடை பண்ணிக்கிறேன். அப்ப அது கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்டிருக்கிறேன். சில பேர் வந்துட்டு என்ன வீடியோஸ் எல்லாம் அப்படியே நல்லா அப்படி ஆர்வமா பார்ப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாயிக்கும். தேங்க்ஸ் அலாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு. என்னன்னு சொன்னா, சில பேர் பெர்சனலா கேட்பாங்க. "சிஸ்டர் நீங்க வந்துட்டு அந்த பீட்ரூட் போட்டீங்க தானே? அத காட்டவே இல்ல. எப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க." அந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப கட்டாயம் அவங்களுக்காக வேண்டியாவது இத வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அந்த இலை வந்துச்சு, நல்லா வந்துச்சு. ஆனா கிழங்கு வரல. நான் எப்பவுமே அப்படிதான் சில இந்த மரக்கறிகள் எல்லாம் வந்துட்டு எனக்கு சக்சஸா வராது. இருந்தாலும் திருப்ப திருப்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்ப பீட்ரூட்டும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இன்னொரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணி பார்த்தேன்னு சொன்னா என்ன பிழை பண்ணினேன்னு எல்லாமே இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஷேர் பண்றேன்.
இப்பல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த சில்வர் மேனியாலேருந்து அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த மேனியா வந்துட்டு ஹோம் டெக்கோ மேனியா. அப்ப இந்த ஹோம் டெக்கரேஷன் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அன்றைக்கு. அப்ப அத வச்சு கொஞ்சம் அப்படியே இந்த லிவிங் ஏரியா இருக்குது இல்லையா? அதுல கொஞ்சம் குட்டி டெக்கரேஷன் உண்டு. அப்படியே மாத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த கிளிப்ப சேர்த்திக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கட்டாயம் சொல்லுங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் குருநாகல தயானில தான் வாங்கியிருந்தேன். அப்ப அவ்வளோதான் இல்லையா? வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. அந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.